ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மா வந்து மீன் சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்தீங்க பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. மீன் நான் ரத்த பொரியலாக இருக்குது அப்படியே. இந்த இதெல்லாம் எல்லாம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னா பண்ணுறது, மீன் கட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்குங்க. மிளகா நெய், அப்புறம் என்னது மீனெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றுறாங்க, என்னதுன்னே தெரில. நல்லா குழம்பாயிடுச்சு. மீன் வந்து கையில் இருக்கிறாரு நம்ம தலைவர், பாருங்களேன். நல்லா இருக்குது. டேய் வெயிடா டக்குனுங்க. சரி வெயிடாங்க. டேய் வெயிடா. மீனெல்லாம் அடுத்து பார்த்துட்ருக்கோம். நல்லா கிண்டுற அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரே ரசமாக இருக்கு. நெய் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. தலைவர் வீடியோவில் பார்க்கலாம். கேரட்டெல்லாம் வச்சுருக்கேன். நம்ம பாஸ் வந்து ஒரு மீன் எடுத்துட்டு அது காசு கொடுக்கலன்னா, காசு கொடுக்கடா. டேய் காசு கொடுறா. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ சாதம் நம்ம வந்து மீனெல்லாம் கட் பண்ணி வச்சு ரெடியாக இருக்குது. மீன் ஃப்ரை செய்யும் போது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா போட போகிறோம். பாருங்கள் மசாலா எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட போகிறாங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கவே வாசனை தூடுது. நெக்ஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஊற வைக்கிறாங்க. ஓகே, அரிசி எடுத்து சாப்பிட்டோம். பெரிய குண்டான எடுக்கிறாங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். போயிட்டு மீனெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம்.